வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணாயினி உருதிரராசன். கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழா திருப்பலி இன்று ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இலங்கை இந்திய மக்களின் பங்கேற்புடன் இடம்பெறும் வரலாற்று சிறப்புமிக்க கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய வருடாந்த திருவிழா நேற்று மாலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. கொடியேற்றத்தை அடுத்து சிலுவை பாதை, நற்கருணை பெருவிழா மற்றும் திருச்சொரூப பவனி என்பன இடம்பெற்றன. இந்தியா, தமிழ்நாடு, சிவகங்கை மறை மாவட்ட ஆயர் லூர்தம் ஆனந்தம் ஆண்டுகை, யாழ்ப்பாண மறை மாவட்ட குறுமுதல்வர் ஜே.பி. ஜெபரட்னம் அடிகளார், நெடுந்தீவு பங்கு தந்தை உள்ளிட்ட அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் இந்த திருவிழாவில் பங்கேற்றுள்ளனர். இந்த திருவிழாவில் இலங்கை மற்றும் இந்திய பக்தர்கள் பங்கேற்றுள்ள நிலையில் திருவிழா திருப்பலி தற்போது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அத்துடன் பக்தர்களின் நலன் கருதி சுகாதார வசதிகள், போக்குவரத்து ஒழுங்குகள், உணவு வசதிகள் என்பன ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பட்டளந்து ஆணைக்குழு அறிக்கை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விசேட அறிக்கையை வெளியிடவுள்ளார். பட்டளந்து ஆணைக்குழு அறிக்கை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விசேட அறிக்கையை வெளியிடவுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்டளந்து ஆணைக்குழுவின் அறிக்கையை அமைச்சர் பிமல் ரட்நாயக்க நேற்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். இந்த நிலையிலேயே பட்டணத்து அறிக்கை தொடர்பில் சில விடயங்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளியிடவுள்ளார் என அவரின் பணிமனை தெரிவித்துள்ளது. ஜனாதிபதியின் பங்கேற்புடன் சிறப்பு இப்தார் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. முஸ்லிம்களின் புனித ரமலான் நோன்பு மாதத்தையிட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பங்கேற்புடன் இப்தார் நிகழ்வு நேற்று அலரி மாளிகையில் நடைபெற்றது. இஸ்லாமிய மத தலைவர்களும் ஏராளமான இஸ்லாம் பக்தர்களும் இதில் கலந்து கொண்டதுடன் மேலும் இஸ்லாமிய சமய நிகழ்வுகளுக்கு முன்னுரிமை அளித்து இந்த நிகழ்வு நடைபெற்றது. பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி இந்த நிகழ்வில் வரவேற்புரையாற்றியதுடன் தேசிய ஒருங்கிணைப்பு பிரதி அமைச்சர் முனீர் முலாஃபரும் நிகழ்வில் உரையாற்றினார். ஜெயித் அப்துல்லா ஜெயித் மௌலவி ரம்லான் மாதத்தின் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் இந்த நிகழ்வு சிறப்பு ஆன்மீக சொற்பொழிவை ஆற்றினார். சிறப்பு பிரார்த்தனைகளுக்கு பின்னர் மாலை 6:23 மணிக்கு நோன்பு திறக்கப்பட்டதுடன் அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருதும் வழங்கப்பட்டது. அதனையடுத்து இப்தார் நிகழ்வில் கலந்து கொண்டவர்களுடன் ஜனாதிபதி சிநேகபூர்வமாக கலந்துரையாடினார். புத்த சாசன சமயம் மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் கலாநிதி ஹினிது மஸ்துனின் சினவி, மேல் மாகாண ஆளுநர் கியானி ஜாசோ, ஆளுநர் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள், உயர்ஸ்தானிகர்கள், தூதுவர்கள், ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் கோப்பாயில் முன்பள்ளி சிறார்களில் பலர் சந்தை இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் கோப்பாய் உதயசூரியன் முன்பள்ளி சிறார்களின் பாலர் சந்தை நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. இதன்போது சிறார்களின் சந்தை தொகுதிகள் அமைக்கப்பட்டதுடன் விருந்தினர்கள் சிறுவர் சந்தையின் பொருட்களை கொள்வனவு செய்தனர். இந்த நிகழ்வில் தொழிலதிபர்கள், முன்பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், பிரதேச மக்கள் பங்கேற்றனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு ஆலியவளையில் சிறுவர்களுக்கான சந்தை நடைபெற்றது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு ஆலியவளை கலைவாணி முன்பள்ளியில் நேற்று சிறுவர்களுக்கான சந்தை நடைபெற்றது. இதன்போது மாதிரி சந்தையை வடமராட்சி கிழக்கு உதவி பிரதேச செயலாளர் நாடாவட்டி திறந்து வைத்தார். இந்த சந்தையில் சிறுவர்களின் சொந்த முயற்சியில் உருவான கைத்தறி முறை பொருட்கள், உணவு பதார்த்தங்கள், கைவினைப் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. நிகழ்வின் இறுதியில் கிராம அலுவலரால் ஏற்பாடு செய்யப்பட்ட மரநடுகை திட்டமும் முன்பள்ளி சுற்றுச்சூழலில் முன்னெடுக்கப்பட்டது.
இந்த நிகழ்வில் முன்பள்ளி ஆசிரியர்கள், முன்பள்ளி நிர்வாகத்தினர், மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபையின் விலைமனு கோரலை இடைநிறுத்தி வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபையினால் புதிதாக கட்டப்பட்ட கடைகளுக்கு கோரப்பட்ட விலை மனு கோரலை இடைநிறுத்தி வைக்குமாறு கிளிநொச்சி மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கிளிநொச்சி சேவை சந்தை வர்த்தகர்கள் கடந்த 11ஆம் தேதி முதல் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கடைகளை மூடி தொடர் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களின் கோரிக்கைகளில் ஒன்றாக காணப்பட்ட நீண்ட காலமாக தற்காலிகமாக தகர குட்டைகளில் வர்த்தகத்தில் ஈடுபடும் புடவை, அழகு சாதன மற்றும் ஏனைய வாணிப பொருட்களுக்கு வர்த்தகர்களுக்கு நிரந்தர கட்டடத்தை கட்டி வழங்குவதாக பல தரப்பினராலும் வாக்குறுதிகள் வழங்கப்பட்ட போதிலும் இதுவரை அவை நிறைவேற்றப்படவில்லை. தற்போது உலக வங்கியின் அரசறையில் 40 மில்லியன் நிதிகள் குறித்த வர்த்தகர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் கரைச்சி பிரதேச சபையினால் 8 கடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆனால் குறித்த வர்த்தகர்களுக்கு எதுவித பயனுமின்றி கேள்வி கோரல் மூலம் கடைகளை வழங்க பத்திரிகைகளில் விளம்பரம் செய்யப்பட்டுள்ளவை வர்த்தகர்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை மீறும் செயலாகும் என வர்த்தகர்கள் கவலை வெளியிட்டனர். இந்த நிலையில் சட்டத்தரணி வீரா மணிவண்ணன் வர்த்தகர்கள் சார்பாக எழுதாணி மனுவை தாக்கல் செய்த போது எழுதாணி மனுவை பரிசீலித்த நீதிவான் கரைச்சி பிரதேச சபையின் விலைமனு கோரலை இடைநிறுத்துவதாக உத்தரவிட்டார். கரைச்சி பிரதேச சபைக்கு சொந்தமான சந்தை தொகுதியிலே தற்காலிக கடைகளிலே வியாபார நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய வியாபாரிகள் கடந்த 3 நாட்களாக தங்களுடைய வியாபார நடவடிக்கைகளை இடைநிறுத்தி போராட்டத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது எல்லோருக்கும் தெரியும். அண்மையிலே கரைச்சி பிரதேச சபையினாலே உலக வங்கியினுடைய நிதியுதவியோடு ஒரு கட்டட தொகுதி அமைக்கப்பட்டிருந்தது. அந்த கட்டட தொகுதியிலே ஏற்கனவே வியாபார நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கின்ற 108 வியாபாரிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் அந்த கட்டட தொகுதி வழங்கப்படும் என்கின்ற ஒரு இணக்கப்பாடு ஏற்கனவே பிரதம செயலாளர் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்திலே எடுக்கப்பட்டிருந்தது. அந்த தீர்மானங்களின் அடிப்படையிலே 8 கடைகளில் 8 உரிமையாளர்களுக்கும் ஏனைய உரிமையாளர்களுக்கு தற்காலிகமாக இடங்களை ஒதுக்கி கொடுப்பதென்றும் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. ஆனால் எந்த ஒரு இடத்திலும் அந்த மேலதிக 8 கடைகளுக்கு மேலாக மற்றைய வியாபாரிகளுக்கு கடைகளை ஒதுக்கீடு செய்யாமலும் இந்த வியாபாரிகளுக்கு முன்னுரிமை வழங்காமலும் இந்த 8 கடைகளையும் கேள்விகோரல் மூலம் விண்ணப்பிப்பவர்களுக்கு கொடுப்பதற்கான முயற்சியிலே கரைச்சி பிரதேச சபை ஈடுபட்டிருந்தது. ஏற்கனவே முன்னுரிமை அடிப்படையிலே இந்த 108 வியாபாரிகளுக்கும் இந்த கடைகளை வழங்குவது என்று எடுக்கப்பட்ட தீர்மானத்தை நம்பியிருந்த வியாபாரிகள் இப்பொழுது தாங்கள் ஏமாற்றப்பட்டதாக உணர்ந்த அடிப்படையிலே கிளிநொச்சி மேல் நீதிமன்றத்திலே எழுத்தாணை விண்ணப்பம் ஒன்றை செய்திருந்தார்கள். கேள்விகோரல் டெண்டரினை இடைநிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் அந்த டெண்டரினை ரத்து செய்ய வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கை விடுத்து ஒரு எழுத்தாணை விண்ணப்பத்தை செய்திருந்தார்கள். அந்த விண்ணப்பத்தின் அடிப்படையிலே மனுதாரர்கள் பாதிக்கப்படக்கூடிய ஏது நிலைகள் இருப்பதாக ஏற்றுக்கொண்டு கௌரவ மேல் நீதிமன்றம் பத்திரிகை பிரசுரம் மூலம் கோரப்பட்ட கேள்வி கோரலினை இடைநிறுத்தி வைத்திருக்கிறது. அதனுடைய செயற்பாடுகளை இடைநிறுத்தி வைத்திருக்கிறது. யாரும் இந்த கேள்வி கோரலை திறக்க முடியாது. இந்த வழக்கானது எதிர்வரும் 28ஆம் தேதி வரையும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. வடக்கு மாகாணத்தில் கடலட்டை தொழிலில் காணப்படும் இடர்பாடுகள் தொடர்பில் நேற்று ஆராயப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தில் கடலட்டை தொழிலில் காணப்படும் இடர்பாடுகள் தொடர்பில் ஆராயப்பட்ட நேற்று தீர்வுகளும் எட்டப்பட்டுள்ளன. கடலட்டை தொழிலில் ஈடுபடுபவர்கள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகள் தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தலைமையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது. ஏழை மீனவர் ஒருவர் கடலட்டை பண்ணை ஆரம்பிப்பதற்கு விண்ணப்பித்தால் அதற்கு இழுத்தடிப்பு செய்யப்படுகின்றது எனவும் இதுவே வசதியடைந்த ஒருவர் விண்ணப்பித்தால் உடனடியாக அனுமதி வழங்கப்படுகின்றது எனவும் கவலை வெளியிட்ட ஆளுநர் ஏழைகளுக்கு ஒரு நடைமுறை, வசதி படைத்தோருக்கு இன்னொரு நடைமுறையாக என கேள்வி எழுப்பினார். ஆளுநரின் ஆரம்ப உரையை தொடர்ந்து வடக்கு மாகாண காணி ஆணையாளரால் வடக்கு மாகாணத்தில் எவ்வளவு நிலப்பரப்பில் கடலட்டை பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்ற விவரங்கள் முன்வைக்கப்பட்டன. அதன் பின்னர் இடம்பெற்ற கலந்துரையாடலில் கடலட்டை பண்ணைக்கு விண்ணப்பிக்கும் ஒருவர் அனுமதியை பெற்ற பின்னர் சட்டவிரோதமாக இன்னொருவருக்கு பண்ணையை கைமாற்றுவது மற்றும் அனுமதியை பெற்ற அளவை விட அதிகளவான நிலப்பரப்பில் பண்ணை அமைப்பது போன்ற பல்வேறு செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன என அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர்.
இவற்றுக்கு மேலதிகமாக எந்த ஒரு திணைக்களத்திலும் அனுமதி இல்லாமலும் கடல் அட்டை பண்ணைகளை சிலர் மேற்கொண்டு வருகின்றனர் எனவும் ஆளுநருக்கு தெரியப்படுத்தப்பட்டதாம். அதனால் குத்தகைக்கு அறவிட முடியாத நிலைமை இருக்கின்றது எனவும் அதிகாரிகள் குறிப்பிட்டனர். கடலட்டை பண்ணைகளுக்கான அனுமதி வழங்குவதில் மீனவ சங்கங்கள் மீனவர்கள் இடையே முரண்பாடுகள் இருக்கின்றமையும் இதனால் சில இடங்களில் அனுமதிகள் வழங்கப்படுவதில் இழுபறி நிலைமை இருப்பதும் சுட்டிக்காட்டப்பட்டது. தற்போது வடக்கில் அமைக்கப்பட்டுள்ள கடல் அட்டை பண்ணைகளுக்கு 6 மில்லியன் அட்டை குஞ்சுகள் தேவையாக உள்ள நிலையில் நெக்னா நிறுவனத்தினால் 1 மில்லியன் குஞ்சுகளையே உற்பத்தி செய்யக்கூடிய இயலுமை உள்ளமையால் கடல் அட்டை பண்ணைகளுக்கான புதிய அனுமதிகள் வழங்கப்படுவது தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகளால் ஆளுநருக்கு தெரியப்படுத்தப்பட்டது. இதன்போது கடல் அட்டை பண்ணைக்கான அனுமதியுடன் தொடர்புடைய திணைக்களங்களுக்கு இடையிலான தொடர்பாடல் இன்மையால் முதலீட்டாளர்கள் பாதிக்கப்படுகின்றனர் என குறிப்பிட்ட ஆளுநர் அதனை சீர் செய்யுமாறு பணிப்புரை விடுத்தார். திணைக்களங்கள் அனுமதி வழங்கல் மற்றும் அனுமதி புதுப்பித்தல் போன்ற நடவடிக்கைகளில் எவ்வாறு ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டும் என்பது தொடர்பான அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டன. இந்த கலந்துரையாடலில் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர், வடக்கு மாகாண காணி ஆணையாளர், ஆளுநரின் உதவி செயலாளர், பிரதேச செயலாளர்கள், யாழ்ப்பாண மாநகர சபை ஆணையாளர், பிரதேச சபை செயலாளர்கள், நெக்டா நிறுவன உதவி பணிப்பாளர், கடற்றொழில் நீரியல் வளங்கள் திணைக்கள உதவி பணிப்பாளர், கரையோர பாதுகாப்பு திணைக்கள உதவி பணிப்பாளர், நகர அபிவிருத்தி அதிகார சபையினர், மத்திய சுற்றாடல் அதிகார சபையினர் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். திருகோணமலை மூதூரில் இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் 15 வயதுடைய சிறுமி கைது செய்யப்பட்டுள்ளார். திருகோணமலை மூதூர் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தாகட் நகர் பகுதியில் 2 பெண்களை வெட்டி கொலை செய்த குற்றச்சாட்டில் பேத்தியான 15 வயது சிறுமியை போலீசார் கைது செய்துள்ளனர். மூதூர் தாகட் நகர் பகுதியில் உள்ள வீடு ஒன்றிலிருந்து நேற்று அதிகாலை சகோதரிகளான பெண்கள் 2 வெட்டுக்காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டிருந்தனர். சம்பவ இடத்திற்கு மூதூர் நீதிமன்ற நீதிபதி தர்ஷின் பௌஷான், சட்ட வைத்திய அதிகாரி, போலீஸ் உத்தியோகத்தர்கள் உள்ளிட்டோர் விஜயம் மேற்கொண்டு விசாரணை மேற்கொண்டிருந்தனர். மூதூர் தாகட் நகர் பகுதியைச் சேர்ந்த குடும்ப நல மருத்துவராக கடமையாற்றி வரும் ஜிரேந்திரன் தர்ஷினி என்பவருடைய வீட்டிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் இடம்பெற்ற தினமான இன்று அதிகாலை ஸ்ரீதரன் தர்ஷினி மூதூர் வைத்தியசாலையில் இரவு கடமைக்காக சென்றிருந்த நிலையில் குறித்த வீட்டில் 15 வயதான அவரது மகள், தாயாரான ஸ்ரீதரன் ராஜேஸ்வரி மற்றும் பெரியம்மாவான சக்திவேல் ராஜகுமாரி ஆகியோர் மாத்திரம் வீட்டில் இருந்துள்ளனர். அதிகாலை வேளை குறித்த கொலைகள் இடம்பெற்றுள்ளதாகவும் குறித்த படுகொலை சம்பவத்தின் போது கூறிய ஆயுதங்களை கொண்டு தாக்கியதில் 2 கழுத்து பகுதியில் வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டு 2 உயிரிழந்த நிலையில் 15 வயதான மகள் சிறு காயங்களுடன் மூதூர் தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். கொலை சம்பவம் தொடர்பில் குறித்த சிறுமியிடம் போலீசார் மேற்கொண்ட நீண்ட நேர விசாரணையின் பின்னர் குறித்த சிறுமி தானே குறித்த கொலையை செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார். அம்மம்மா தனக்கு ஒரே பேசுவதாகவும் தன்னில் பாசம் இல்லை எனவும் மன அழுத்தம் காரணமாக 2 கொலை செய்ததாகவும் போலீசாரிடம் ஒப்புக்கொண்டுள்ளார். இதன் பின்னர் சிறுமி போலீசாரினால் கைது செய்யப்பட்டு மூதூர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் திருகோணமலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ் மக்கள் கூட்டணி கிளிநொச்சியில் தேர்தலில் போட்டியிடுவதற்கான கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளது. எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபைக்கு போட்டியிடுவதற்கான கட்டுப்பணத்தை தமிழ் மக்கள் கூட்டணி நேற்று செலுத்தியுள்ளது. கட்சியின் தேர்தலுக்கு பொறுப்பான உப செயலாளர் வீணா மணிவண்ணன் கிளிநொச்சி மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் கட்டுப்பணத்தை செலுத்தினார். தமிழ் மக்கள் கூட்டணியுடைய மான் சின்னத்திலே கிளிநொச்சி மாவட்டத்திலே போட்டியிடுவதற்காக கரைச்சி பிரதேச சபைக்கான கட்டுப்பணம் எங்களுடைய கட்சியினாலே செலுத்தப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் கிழமை எங்களுடைய கட்சியினுடைய வேட்புமனு தாக்கல் செய்யப்படும். கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய அனைத்து பிரதேச சபைகளுக்கும் போட்டியிடுவதற்கான முயற்சிகளிலே தமிழ் மக்கள் கூட்டணி ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் எங்களுக்கு ஒரு வலுவான அணியை களமிறக்க முடியுமான இடங்களில் நாங்கள் தேர்தலுக்கான அணிகளை களமிறக்குவோம். போட்டியை வழங்கக்கூடிய ஒரு வேட்பாளர் அணியை நாங்கள் கரைச்சி பிரதேச சபையிலே இறக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றோம்.
வவுனியா மாவட்டத்தில் உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிட ஐக்கிய மக்கள் சக்தி கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது. வவுனியா மாவட்டத்தில் 5 உள்ளூராட்சி சபைகளிலும் போட்டியிட ஐக்கிய மக்கள் சக்தி நேற்று மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது. அதற்கமைவாக வவுனியா மாநகர சபை, வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை, வவுனியா வடக்கு பிரதேச சபை, வெண்கல செட்டிக்குளம் பிரதேச சபை, வவுனியா தெற்கு சிங்கள பிரதேச சபை ஆகிய 5 சபைகளிலும் போட்டியிட பணம் செலுத்தப்பட்டது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் பிரதி தவிசாளருமான முத்து முகமது, நகரசபை முன்னாள் உறுப்பினர்களான அப்துல் பாரி லரீப், ஐக்கிய மக்கள் சக்தியின் மாவட்ட அமைப்பாளர் ரஷிகா பிரியதர்ஷினி உள்ளிட்ட கட்சி முக்கியஸ்தர்கள் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளனர். 2025 ஆண்டு நடைபெறுகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் எஸ்ஜேபி கட்சியினுடன் இணைந்து வன்னி மாவட்டத்தில் போட்டியிடுகின்றது. வன்னி மாவட்டத்தில் உள்ள சகல சபைகளிலேயும் எஸ்ஜேபியோடு சேர்ந்து போட்டியிடுகின்றது. இந்த தேர்தலில் கணிசமான சபைகளை அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி கைப்பற்றும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. வவுனியாவில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது. வவுனியா மாவட்டத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நேற்று வவுனியா மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது. 5 சபைகளுக்குமான கட்டுப்பணத்தை சுதந்திர கட்சி முக்கியஸ்தர்களான வாசல மற்றும் விக்டராஜ் உள்ளடங்கிய குழுவினர் செலுத்தியுள்ளனர். கடந்த காலங்களில் எங்களால் முடிஞ்ச அத்தனை அபிவிருத்திகளையும் மக்களுக்கான நல்ல நல்ல சேவைகள் நாங்கள் செய்திருக்கோம். இந்த முறையும் அதிகாரம் இருந்தால் கண்டிப்பா இதை விட நிரம்ப அபிவிருத்திகளையும் நாங்கள் செய்ய முடியுங்கிறத நாங்கள் சொல்லிக்கொள்றோம். கடந்த முறை காசு கட்டியும் நாங்கள் போட்டியிட முடியாமல் இருந்தது. அந்த முறை தேர்தல் நடந்திருந்தால் நிச்சயமாக சுதந்திர கட்சி சார்பில் கிட்டத்தட்ட ஒரு சபையை கைப்பற்றக்கூடிய ஒரு அளவுக்கான ஒரு மக்கள் மத்தியில எங்களோட கட்சியை நாங்கள் கொண்டு போயிருந்தோம். வவுனியாவில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிட இலங்கை தமிழரசு கட்சி கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது. உள்ளூராட்சி சபைகளில் தமிழ் தேசிய கட்சிகளுடன் இணைந்து ஆட்சி அமைக்கப்படும் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ப. சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். நேற்று வவுனியா மாவட்ட செயலகத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை செலுத்திய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். வவுனியா தெற்கு சிங்கள பிரிவு தவிர்ந்த ஏனைய உள்ளூராட்சி மன்றங்கள் எல்லாத்திலையும் இலங்கை தமிழரசு கட்சி போட்டி போடுகிறது. அதற்கான கட்டுப்பணத்தை நாங்கள் செலுத்தியிருக்கிறோம். எல்லா சபைகளிலையும் இலங்கை தமிழரசு கட்சி வெற்றி பெறுவோம். இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சி அதிகாரம் இந்த பிரதேசத்தின் பூர்வீக குடிகளை கொண்ட கட்சிகளுக்கு கிடைக்க வேணும். அதுதான் மிகவும் முக்கியமானது. இந்த மக்களுக்கான விரிவை நோக்கிய பயணத்தின் ஒரு கட்டமாக இருக்கின்றது. ஆகவே நிச்சயமாக நாங்கள் அர்ப்பணிப்போடு செயற்பட்டு வெற்றி பெறுவோம். தமிழ் தேசிய கட்சிகளாக சேர்ந்து ஆட்சி அமைக்கிற செயற்பாட்டில் நிச்சயமாக ஈடுபடுவோம். அந்த வகையில் நாங்கள் இப்பயும் நாங்கள் சேர்ந்து பயணிக்கிற அந்த நிலைப்பாட்டிலிருந்து நாங்கள் தமிழரசு கட்சி பின்னோக்கி போகவில்லை. சேர்ந்து பயணிக்க தயாராக தான் இருக்கு. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலில் போட்டியிடுவதற்கான கட்டுப்பணத்தை செலுத்தியது. நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் போட்டியிடுவதற்கான கட்டுப்பணத்தை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு நேற்று மாலை செலுத்தியது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கு. கருணாகரம் தலைமையில் மட்டக்களப்பு மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது. கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் ராத்துரை ரெட்டம் உட்பட பலர் உடனிருந்தனர். தற்போதைய பொறுத்தமட்டிலே எந்த விதமான கட்சிகளும் உள்வாங்கப்படவில்லை. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிலே அங்கத்துவ கட்சிகளாக இருக்கும் கட்சிகள் மாத்திரம்தான் இந்த கூட்டிலே இருக்கின்றது. நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை பொறுத்தமட்டிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒரு பிரதானமான அங்கமாக இருந்த நாங்கள் இன்றும் எங்களுடைய பெயர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக இருக்கின்றதை தவிர நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கின்றோம். இந்த தேர்தலிலும் அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளையும் ஒன்றிணைத்து நாங்கள் இந்த தேர்தலை சந்திப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தோம். ஆனால் சில தமிழ் தேசிய கட்சிகள் அடம்பிடித்து அவர்களது தனித்துவத்தை காட்டி தாங்கள் தனித்து போட்டியிட வேண்டும் என்கின்ற அந்த நிலைப்பாட்டிலும் தாங்கள்தான் பெரிய கட்சி என்கின்ற தலைக்கணத்தில் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.